அனைவருக்கும் வணக்கம். மீசையா முறுக்கு ஹிப்ஹாப் தமிழ ரொம்ப ஃபன்னான, அதாவது தமிழுக்கு போராடுற ஒரு துடிப்பான இளைஞனா தான் நமக்கு தெரியும். ஆனா ஹிப்ஹாப் தமிழ ஒரு சக்சஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டராக இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரா அப்பா அப்படின்னு சொல்ல வைக்குது மீசையா முறுக்கு திரைப்படம். இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கனவுகளை மெய்யாக்கு, கனவுகளையும் லட்சியங்களையும் கைவிடாதே அப்படிங்கிற நினைக்கிற ஒரு மியூசிக்கே ஃபியூச்சரா வச்சிருக்க ஒரு பையன் வாழ்க்கைய கருவாக்கியிருக்காங்க. அதாவது மியூசிக் டைரக்டரா சக்சஸ் ஆன நம்ம ஹிப்ஹாப் தமிழா நடிகராகவும் டைரக்டராகவும் ஒரே கல்லுல 2 மாங்கா அடிச்ச படம் தான் அது இந்த மீசைய முறுக்கு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு கதையை விட இந்த திரைப்படம் ஒரு மோட்டிவேஷனல் கதையா இருக்கு அப்படிங்கறது தான் இதோட ஹைலைட்டே. அதாவது இந்த மீசைய முறுக்கு படத்தோட கதையை பாத்தீங்கன்னா விவேக் சருக்கு 2 பையன், அதுல ஒரு பையன் தான் நம்ம ஹீரோ. இவங்க காலேஜ்ல இவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதான் நம்ம விக்னேஷ், ஸ்மைல் செட்டை விக்னேஷ். இவங்க 2 பேரும் ரொம்ப குறும்பு பண்றாங்க. அப்புறம் குறும்பு பண்றது உச்சகட்டம் அடைஞ்சவன நம்ம விவேக் சார் பாப்பா இவங்க பண்றதெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்க மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டுறாரு. இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்ம இன்ஜினியரிங் பசங்க மாதிரி தான் நம்ம ஹீரோ ரேகிங்கு, ஜூனியர் சீனியர் சண்டை, அப்புறம் காதல் மற்றும் கல்ச்சரஸ்ன்னு சொல்லி களை கட்டுறாரு. கல்ச்சரல்ஸ் இறுதி ஆண்டுல தான் ஒரு மியூசிக் டைரக்டராக போறேன் அப்படிங்கறத கனவா கொண்டு அப்பா நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு போயிட்டு விவேக் சார்ட்ட சொல்றாரு. மியூசிக் எல்லாம் உனக்கு சரி வராது, நீ போய் படிச்சு பெரிய ஆளாகனா தான் உனக்கு சோறு கிடைக்கும்னு சொல்லி ஒரு சராசரி அப்பா மாதிரி நம்ம விவேக் சாரும் நடந்துக்கிறாரு. சோ ஆனா கனவே வாழ்க்கை இயற்கையே என் உயிர் மூச்சு அப்படிங்கிற நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அப்பா எனக்கு ஒரு வருஷம் டைம் தாங்க, நான் போயிட்டு ட்ரை பண்ணி பாக்குறேன், சரி வரலன்னா நான் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ மெட்ராஸுக்கு போன நம்ம ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு என்னென்ன கஷ்டங்களை தன் வாழ்க்கையில தாங்கி பண்ண சேலஞ்சஸ் மற்றும் சவால்கள் எப்படி இருந்தது, சோ இந்த சமுதாயம் உழைக்க நினைக்கிற ஒரு பையனை எப்படி போட்டு நசுக்குங்கிறது நம்ம கண்ணு முன்னுக்கு கொண்டாந்து இருக்குது இந்த மீசைய முறுக்கு திரைப்படம். இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழ ஆதி மிகவும் அட்டகாசமா நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. விக்னேஷ், அதாவது ஸ்மைல் சைட்டை விக்னேஷுக்கு இந்த படம் ஒரு நல்ல திருப்புமுனையா அமையும். அதாவது நம்ம ஹிப்ஹாப் தமிழ ஆதிக்கு இந்த படம் எப்படி ஒரு ஹீரோவா நல்ல பேரை வாங்கி கொடுக்குமோ அதை விட ஒரு காமெடியனா நம்ம விக்னேஷ் சிவா ஜெயிப்பாருங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதி தான் மட்டும் வளரக்கூடாதுப்பா, நம்ம நிறைய பேர் வளரணுங்கிறதுக்காக நிறைய பேருக்கு இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. ஸோ அவங்களும் ரொம்ப அட்டகாசமா நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்துல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லெங்க் தான். எப்படா முடியும், முட்டைக்கிட்டு வருது கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டு சும்மா இழுன்னு சொல்லி சாந்தா சக்குபாய் மாதிரி இழுத்து வச்சிருக்காங்க. ஆனா இவங்க படத்துல எத்தனைதான் காட்சிகளை யூஸ் பண்ணாலும் இந்த படத்தை சில இடங்கள்ல ரொம்ப அழுப்படுத்தின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பாங்க. அதாவது குருகா மாதிரி அந்த கேரக்டர் ஒவ்வொரு சீனுக்கு வந்துட்டு போவாங்களே ஒழிய அவங்கள்ட்ட எந்த ஒரு பலனையும் நம்மளால எடுத்துக்க முடியாது. அந்த படத்துல நிறைய கேரக்டரை கொன்னு இருக்காங்க, அதாவது வச்சு செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்துல இன்னொரு மைனஸ் பாயிண்ட், அதாவது பிக்கஸ்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டரா ஜெயிச்ச நம்ம ஆதி நடிகராகவும் ஜெயிச்சாரு, டைரக்டராகவும் ஜெயிச்சாரு தான். ஆனாலும் இவர் நடிகரா ஜெயிக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி பல மன குமுறல்கள் வெளியே கொட்டுது. அது ஆதி ஒரு சில டான்ஸ், அதாவது சில டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வர்றாரு. அது எப்படி இருக்கும்னா அப்படின்னு நம்ம கவுண்டமணி சார் ஐம் வெரி பிஸி அப்படிங்கிற ஒரு காமெடியில எப்படி ஆடுவாரோ அது மாதிரி இருக்கும். ஸோ ஆதி சார் நீங்க இதுக்கப்புறம் நல்ல டான்ஸ் பழகி நல்ல டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்க உங்க டான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நடிச்சீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் இந்த படத்தோட கதை காலத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அதாவது இந்த காலத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில கருத்துக்களை கூட அவங்க உள்ள வச்சிருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு நடிக்கவே தெரியல. அந்த டம்மி பீஸ் ஹீரோயின் அப்பப்ப சிரிச்சுட்டு அப்பப்ப சில எமோஷன்ஸை காட்டிட்டு போனாலும் ஒரு சில காட்சிகளை நம்ம மிரள வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம சொல்லணும். இந்த படத்துல பிக் அண்ட் பிகஸ்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் சிவா ரொம்ப டைமிங்ல அசத்தினான்னு சொன்னேன். அதே வாயில நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த படத்துல நிறைய காமெடி காட்சிகள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி ட்ரை பண்ணிருக்காங்கன்னா, சிரிப்பு இல்லைன்னா நாங்க பொறுப்பு நாங்க இல்லை அப்படின்னு அவங்க முன்னாடியே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்துல வர நிறைய காமெடி காட்சிகள்ல நமக்கு சிரிப்பே வராது. ஏன்னா நம்ம சிரிப்பு வர வைக்கிறதுக்கு அவங்க அழுது புரண்டு என்னென்னமோ பண்ணுவாங்க, இருந்தாலும் நமக்கு சிரிப்பு வராது. ஏன்னா
நம்ம அந்த ஒரு சில நேரங்கள்ல வந்து வச்சு செஞ்ச மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கும். இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது வந்து எவ்வளவு கிளாப்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி இந்த காமெடி காட்சிகளுக்கு வந்து ரொம்பவே அழுகைகளும் வந்துச்சு. So அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா பாடல்கள். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் வந்து தன்னோட ஒவ்வொரு பிளாஷ்பேக் வந்து திணிச்சிருக்காரு நம்ம ஹிப்ஹாப் தமிழா. ஸோ இந்த மைனஸ் பாயிண்டா இருந்தாலும் இந்த கதை களம் வந்து மீசைய முறுக்கி ஜெயிக்க வைக்கிறது நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதிய. ஸோ ஹிப்ஹாப் தமிழா ஆதி வந்து நடிகராகவும் இயக்குனராகவும் இயக்கும் முதல் படம் இதுதான். இருந்தாலும் வந்து இதுல சக்சஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம தனுஷ் சார் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில கலக்கிட்டு இருந்தாலும் வந்து அவருக்கே போனைய படம் பவர் பாண்டியில வந்து ஆவரேஜே தாண்டல. ஸோ மீசைய முறுக்கு படத்துக்கு தமிழ் டியூப் ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 100க்கு 61. வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போல பல வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிவ்யூவை வந்து கழுவி கழுவி ஊத்தணும்னா கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. நன்றி.